ஹே ஹலோ guys, வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃப்ளைவேவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் ஃப்ளைவேவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் ஃப்ளைவேனா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் அண்ட் யூசேஜ் பற்றி பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாமே பண்ணோம்ல முன்னாடி அந்த போஸ்ட்கிரஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்பாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டாட் எக்ஸாம்பிளில் டிபெண்டன்சிஸ், ஸோ டிபெண்டன்சியாக ஆட் பண்ணிக்கலாம். டிபெண்டன்சியில் ஆர்டிஃபேக்ட் ஐடிக்குள்ளே வந்து ஃப்ளைவே ஹைஃபன் கோர் இதை கொடுத்துட்டு மேலே குரூப் ஐடிக்குள்ளே ஆர்க் டாட் ஃப்ளைவே இவ்வளோ ஃப்ளைவே டிபி அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, ஃப்ளைவே டிபி ஓகே. இப்போ இந்த இடத்துல மேமன் ரீஸ்ட் பண்ணலாம், எந்த எரரும் இல்லாமல். ஓகே, சக்ஸஸ். இது வந்து ஓகேவாயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மெயின் ரிசோர்ஸஸ், இந்த ரிசோர்ஸஸ்க்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் டாட் ஒய்எம்எல் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸில் நியூ டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், டிபி அப்படின்ட்டு. டிபி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இன்னொரு ரிசோர்ஸ், இன்னொரு டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், டிபி தான் மைக்ரேஷன் அப்படின்றதையும் கொடுத்துக்கிறேன். மைக்ரேஷன்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இதில் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைல் என்னென்னா வெர்ஷன் 1 ஹைஃபன் ஹைஃபன் இனிஷியல் செட்டப் டாட் எஸ்கியூஎல் அப்படின்றத கொடுத்து அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ரன் பண்ணிடலாம். மெயின் கிளாஸ் வச்சு ரன் பண்ணிவிட்டு டாக்கர் ரன் பண்ணல, டாக்கர் ரன் பண்ணிக்கலாம். டாக்கர் ரன் பண்ணிட்டு இன்டெலிஜை போய் திருப்பி ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். மைக்ரேட்டிங் ஸ்கீமா பப்ளிக் டு வெர்ஷன் 1 இனிஷியல் செட்டப் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் அப்படின்னு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் 1 மைக்ரேஷன் ஸ்கீமா ஹிஸ்ட்ரி டேபிள் பப்ளிக் ஃப்ளைவே ஸ்கீமா அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எதுக்கு இப்படி வருது அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம டெர்மினல் போய்க்கலாம். டெர்மினல் போய்ட்டு போஸ்ட்கிரஸ் பேஸில் மிஸ்டர் பூ அப்படின்னு என்னோட யூசர் நேம் லாகின் ஆகிட்டு /c ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டா பேஸ்க்குள்ளே போய்க்கிறேன். இன்னும் கனெக்டட் டு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போது நான் ரிலேஷன் கொடுத்தேன்னா /d அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். முன்னாடி நான் கொடுத்ததை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து நோ ரிலேஷன்ஸ் ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். பட் இப்போது ஃப்ளைவே ஸ்கீமா ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு டைப் வந்து டேபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓனர் வந்து மிஸ்டர் பூ அப்படின்ட்டு. ஸோ இதை ஏன் அப்படி நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை இந்த டேபிள், பட் இது எதுக்கு இதாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேபிள் வந்து எல்லா வெர்ஷனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் நம்மளுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது /d இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறக்காண்டி /d ஃப்ளைவே ஸ்கீமா ஹிஸ்ட்ரி கொடுத்தோம்னா இதில் இன்ஸ்டால் ரேங்க் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தோம்னா அது டைப் ஸ்கிரிப்ட் செக்ஸம் இருக்குது, இன்ஸ்டால்டு பை யார், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். என்ன இன்ஸ்டால் அண்ட் டைம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. நான் ஃப்ளைவே பற்றி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ /x போட்டு எக்ஸ்பேண்ட் டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் என்னன்றது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு
இதில் போயிட்டு இப்போ நான் என்னோட இதை சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டேன். கிரியேட் டேபிள் அப்படின்றத கொடுத்துட்டு மெயினில் வச்சு இப்போ ரன் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ப்ராசஸ் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா மேலே பார்த்தோன்னா அப்ளை டு டேட்டாபேஸ் 0 இன்ஸ்டால் லோக்கலி மேலே போய் பார்த்தோன்னா ரிப்போர்ட் ரீரன் யுவர் அப்ளிகேஷன் வித் டீபக் எனேபிள் எரர் ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் Flyway initializer creating bean with name Flyway initializer defined in class path. ஸோ ஃப்ளைவேல தான் ஏதோ பிரச்சனை. அது ஏன் அப்படின்னா நம்ம இந்த SQL இதை வந்து ஆல்ரெடி ஒரு இனிஷியலாக ஒரு எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த ஹிஸ்ட்ரி டேபிள் மட்டும் வச்சு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அப்போது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேபிளில் இந்த ஃபைலில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு இப்போ நீங்கள் எந்த ஒரு SQL அடுத்து எழுதுனாலுமே புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எங்கேன்னு காட்டுறேன் எப்படி எழுதுறதுன்ட்டு. புதுசாக ஃபைல் கிரியேட் பண்ண சொன்னேன்ல, இந்த இடத்துல நியூ ஃபைல் v2 version 2 _ add v2 customer student okay. student _ table dot sql இது கொடுத்துட்டு இந்த ஃபைலில் போயிட்டு இப்போ இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கோம். Ctrl+X இங்கே வந்து இதை கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இதில் இப்போ என்னென்ன இது தேவைப்படுது அப்படின்றது இருக்கும்ல. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸ்டூடெண்ட் வந்து நேம் ஐடி நேம் இமெயில் ஸ்டாண்டர்டு ஐடி வந்து பிகின் ஐடி பிகின்ட்டு அடுத்து நேம் பார்த்தோமா நேம் இமெயில் ஸ்டாண்டர்ட் நேம் இமெயில் எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நேம் இமெயிலாம் என்னென்னு வச்சுருக்கோம் பார்த்துக்கலாம். ஐடி மட்டும் தான் இன்டீஜர், மிச்சம் ஐடியும் ஸ்டாண்டர்டும் மட்டும் இன்டீஜர், மிச்சம் எல்லாமே இது. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஒன்றும் பிக் இன்டீலாம் தேவையில்லை. ஸோ இன்டீஜரே ஓகே தான். இந்த இடத்துல டெக்ஸ்ட் இதுக்கும் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுட்டு இப்போ இந்த ஃபைல் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் ஆயிடுச்சு. மேலே போய் பார்த்தோம்னா ஆடட் கனெக்ஷன் போஸ்ட்கிரஸ் ஆயிடுச்சு. ஃப்ளைவே அப்கிரேட் ரெக்கமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் டு 2 மைக்ரேஷன். 2 மைக்ரேஷன் வேலிடேட் பண்ணியாச்சு. கரண்ட் வெர்ஷன் வந்து பப்ளிக் 1. பட் இப்போ மைக்ரேட்டிங் ஸ்கீமா பப்ளிக் டு வெர்ஷன் 2 ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டெர்மினலில் போயிட்டு இந்த இடத்துல /d அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். நம்மளுக்கு என்ன இருக்குது? பப்ளிக் ஸ்டூடெண்ட் ஐடி சீக்வன்ஸ் ஃப்ளைவே ஐடி சீக்வன்ஸ் ப்ரீவியஸாகவே கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ளைவே ஸ்கீமா ஹிஸ்ட்ரி ஒன்று, ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று, அப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி சீக்வன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது /d ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடிட் பண்ணுறப்போ ஜூம் பண்ணிங்கன்னா போடுறேன் இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் நல் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்கும். ஐடி ஸ்டாண்டர்ட் இமெயில் நேம் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே. ஐடி வந்து இன்டீஜர் வச்சு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸ்டாண்டர்டு இமெயில் இதெல்லாம் இன்டீஜர் வச்சு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது அடுத்து இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல்ரெடி டைப் பண்ணணும் என்னன்னு தெரியல, அதனால் திருப்பியாக கொடுத்துக்கிறேன். ஃப்ளைவே _ ஸ்கீமா _ ஹிஸ்ட்ரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறப்போ டிஸ்கிரிப்ஷன் இனிஷியல் செட்டப்பு இந்த இனிஷியல் செட்டப்னு வச்சு பண்ணியிருக்கோம்ல. ஸோ இன்ஸ்டால்டு பை மிஸ்டர் பூ யார் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால்ட் ஆன் எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூஷன் டைம் எவ்வளோ எடுத்திருக்கு,
சக்ஸஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டால் ரேங்க் 2 வெர்ஷன் வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள், டைப் வந்து SQL, ஸ்கிரிப்ட் வந்து V2 ஸ்டூடெண்ட் டேபிள். இந்த ஃபைலில் தான் நம்ம வச்சுருக்கோம், இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில். ஸோ அதனால் அந்த ஃபைலோட நேமு. நெக்ஸ்ட் அதோட செக் சம் வந்துருச்சு. அடுத்து எப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கும், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல காமிச்சிருது. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு தடவையுமே இந்த மாதிரி பண்ணிகிட்டே வர மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ எனக்கு வந்து இன்டிஜர் ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே. இப்போ நான் வந்து சும்மா ஒரு நேட்டிவ் அப்படின்னு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேட்டிவ் அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஊர்லேருந்து வரான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மெயினில் வச்சுட்டு திருப்பி ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணால் திருப்பி எரர் அடிக்குது. என்ன எரர்? முன்னாடி பார்த்த மாதிரியே தான். இந்த வெர்ஷன் 1ல வச்சு ஒன்றுமே இல்லாததில் நம்ம வெறும் ஹிஸ்ட்ரி டேபிள் கிரியேட் ஆனதில் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். அது வந்து ஃப்ளைவேவே பார்த்துக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல ஹிஸ்ட்ரி டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதில் வந்து வெர்ஷன் ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்துருப்போம். அந்த இதில் வந்து கிரியேட் ஆயிருக்காது. ஏன்னா எரர் அடிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Revert the changes to the migration or run repair the update schema history. ஸ்கீமாவில் ஏதோ பிரச்சனை, மிஸ்மேட்ச் ஃபார் மைக்ரேஷன் வெர்ஷன் 2. வெர்ஷன் 2ல மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது ஏன்னா வெர்ஷன் 2ல வந்து நம்ம இந்த இது கொடுக்கவே இல்லை, நேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம வந்து நேட்டிவ் வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பண்ணக்கூடாது, புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். இதுக்கு நினைக்கிறேன் நியூ ஃபைல் அப்படின்றத கிரியேட் பண்ணிவிட்டு v3 ஹைஃபன் add hyphen native underscore column caps native column to student underscore student.sql அப்படின்றத கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபைலையும் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல ஆல்டர் டேபிள் எழுதி ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் add column native என்ன இது டெக்ஸ்ட் எஸ்கியூஎல் தெரிஞ்சிருந்தால் இது பண்ணிடலாம் நீட்டாக. எஸ்கியூஎல் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ இப்போது நம்ம மெயினில் வச்சு ரன் பண்ணலாம். இப்போது சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து வெர்ஷன் 3 வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். ப்ராசஸ் எக்ஸிட் கோட் ஃபினிஷ்டா. எதனால் ரிலேஷன் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரிலேஷன் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட சொல்கிறாங்க. கைஸ் இதில் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், நம்மளுக்கு ஏன் அப்படி ஆகுதுன்ட்டு. அது எப்படி கண்டுபிடிச்சேன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆச்சு, இந்த வெர்ஷன் 3 ஃபைலில் உள்ளதை இது பண்ணுறப்போ நான் ரன் பண்ணி காட்டுறப்ப என்ன நடக்குதுன்ட்டு, எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு யாரும் ரிலேஷன் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றது வருது. ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா பேஸே இல்லை அப்படின்னு, ஸ்டேபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், வெர்ஷன் இதுக்குள்ளே இருக்கிறத காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஃபைலை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்கே டெலிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மெயினில் வச்சு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்போ எனக்கு ரன் ஆயிடுச்சு. இதை நான் வந்து /d கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இந்த /d அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வெறும் எனக்கு ஒன்று மட்டும் தான் இருக்குது. மிச்சம் அந்த ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆன டேட்டா பேஸ் இல்லை. இது என்னன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, நம்ம DDL ஆட்டோ வந்து கிரியேட் ட்ராப் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அப்டேட் அப்படின்றத மாற்றிக்கிட்டு இப்போது திருப்பி ஒரு தடவை ரன் பண்ணலாம். மெயினில் வச்சு ரன் பண்ணோன்னா பண்ணிவிட்டு இப்போ இங்கே டெர்மினலில் போய்ட்டு /d அப்படின்றது கொடுத்தோம்னா இந்த 3 வருது. ஸோ திருப்பி அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பர்சிஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். /d கொடுத்தோம்னா இப்போ எனக்கு 3 இதுவுமே வருது. ஸோ இப்போது நான் அதே இதை நியூ ஃபைல் கொடுத்து v3 __ add _ native
native column underscore to underscore student அப்படின்றது கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்டு ஓகே .sql அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்கிட்ட இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு மெயின்குள்ளே வச்சுட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் வெர்ஷன் 3 வேலிடேட்டட் 3 மைக்ரேஷன் 3 மைக்ரேஷன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மைக்ரேஷன் நான் இங்கே காமிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட்டப் ஸ்டூடெண்ட் டேபிள் அண்ட் நேட்டிவ் காலம் டு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி 3 மைக்ரேஷன் இனிஷியலாக. பப்ளிக் வெர்ஷன் வந்து கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்கீமா வந்து பப்ளிக் 2. முன்னாடி வந்து கரண்ட் வெர்ஷன் வந்து 1 இருக்கும், இப்போ 2 மாறிக்கிச்சு. ஸ்கீமா மைக்ரேட் பண்ணது வந்து வெர்ஷன் 3க்கு மைக்ரேட் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம், ஆட் நேட்டிவ் காலம் டு ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இந்த டெர்மினல் போயிட்டு செலக்ட் கொரி ஒன்று அடிச்சிருப்போமே, ஃப்ளைவே ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே மோரில் வந்து பார்த்தோன்னா ஆட் நேட்டிவ் காலம் டு ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன் 3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் செட்டப்பு, அடுத்து ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணது, அடுத்து வந்து நேட்டிவ் காலம் டு ஸ்டூடெண்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபைல் நேம்லேருந்து எடுத்துக்குது, ஆட் நேட்டிவ் காலம் டு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஸோ V3 இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் என்னது மிஸ்டர் பூ செக்ஸம் வேல்யூ கொடுத்துருச்சு, இன்ஸ்டால் இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் டைம் எவ்வளோ எடுத்துக்கிச்சு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தான் வந்துச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு SQL query நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்கும்போது புது வெர்ஷன் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு SQLமே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுறப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒவ்வொரு தப்பு இல்லை, எரர் வர்றது தப்பே இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக டீபக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எதையோ நம்ம மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், இல்லை கமெண்ட்லேயே நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்ன எரர் வருதோ அந்த எரர் மெசேஜை காப்பி பண்ணி போடுங்க. கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், நோ ப்ராப்ளம். நீங்கள் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணலாம், எதுனாலும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை இன்னும் எப்படி டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறது இதில் ஃப்ளைவேல அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.